தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். நாகை அருகே ஐவநல்லூர் கிராமத்தில் 4.5 கோடி மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டன. இங்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை சிலர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். இதனையடுத்து கோயிலுக்கு சொந்தமான இடங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் 4,50,00,000 மதிப்பிலான 1.50 ஏக்கர் நிலங்களை மீட்டனர். அப்போது அந்த இடத்தில் கோயிலுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகை வைத்து எல்லை கற்களும் நடப்பட்டன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் விமல் தரிசனம் செய்தார். கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, வாகை சுடவா, கலகலப்பு உட்பட பல்வேறு தமிழ் படங்களில் நடித்தவர் நடிகர் விமல். இவர் தற்போது சார் போகுமிடம் வெகு தூரமில்லை படத்தில் நடித்துள்ள நிலையில் அந்த படங்கள் விரைவில் வெளியாக உள்ளன. அந்த திரைப்படங்கள் வெற்றி பெற வேண்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்த நடிகர் விமல் அங்கு முருகனை மனமுருக தரிசித்து சென்றார். கோயிலில் தரிசனம் முடித்து வெளியே வந்த நடிகர் விமலை பார்த்த பக்தர்கள் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். கொடைக்கானல் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவர் விடுதியில் கோட்டாட்சியர் சிவராமன் ஆய்வு மேற்கொண்டார். இங்குள்ள விடுதியில் 35க்கும் மேற்பட்ட வெளியூர் மாணவிகள் தங்கி படிக்கும் நிலையில் தரமான உணவு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து மாணவியர் விடுதிக்கு சென்ற கோட்டாட்சியர் சிவராமன் தங்கும் அறைகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதா, முறையான உணவு வழங்கப்படுகிறதா என மாணவிகளிடம் கேட்டறிந்தார். புதுக்கோட்டையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட விலை உயர்ந்த புல்லட்டை இருவர் திருடும் கண்காணிப்பு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலே 2ஆம் வீதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புல்லட்டை வீட்டு வாசலில் வைத்துவிட்டு தூங்கச் சென்றார். இதனை கண்காணித்த இருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத போது புல்லட்டை திருடி சென்றனர். சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது பைக் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தஞ்சாவூர் அடுத்த பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். நெல்லின் தரம் மற்றும் சேமிப்பு கிடங்கின் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த அவர் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடன்களாக 20,000 கோடி ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக கூறினார். மழைக்காலங்களில் நெல் சேமிப்பு கிடங்குகளில் ஒரு நெல் கூட நனைந்து வீணாகாமல் தடுத்திட மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொடைக்கானலில் 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனை தெருநாய்கள் துரத்தி வந்து கடிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாயுடுபுரம் அருகே ரைபிள் ரேஞ்ச் பகுதியில் வசிக்கும் சிறுவன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து வந்தார். அப்போது அப்பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த 3 தெருநாய்கள் அந்த சிறுவனை துரத்தி வந்து கடிக்க முயன்றன. அங்கு நின்றிருந்த நபர் ஒருவர் நாய்களை விரட்டிவிட்டு சிறுவனை காப்பாற்றினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கொடைக்கானல் நகர்ப்பகுதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ரேஷன் கடையின் பூட்டை உடைத்து 1 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. சாத்தனூர் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையை விற்பனையாளர் சத்யா வழக்கம் போல பூட்டிவிட்டு சென்ற நிலையில் அடுத்த நாள் வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டிருந்தன. நள்ளிரவு நேரத்தில் மினி டெம்போ வாகனத்தில் வந்த நபர் பொருட்களை திருடிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் எடைக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை திருவேற்காடு அருகே வீட்டில் இருந்த 103 சவரன் நகைகள் திருட்டு போனதாக பொய் புகார் அளித்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். அயனம்பாக்கத்தைச் சேர்ந்த ஜனார்தனன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்துடன் ஷாப்பிங் சென்றிருந்த போது 103 சவரன் நகைகள் திருடப்பட்டதாக காவல்துறையில் புகார் அளித்தார். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த ஜனார்தனன் தனது உறவினர் தியாகராஜன் மூலம் 43 சவரன் நகைகளை திருடி விற்று செலவு செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து மீதமுள்ள 60 சவரன் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே சம்யுக்த கிசான் மோர்ச்சா விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், MS சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும், மரபணு மாற்று விதைகளை அனுமதிக்க கூடாது, வேளாண் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ESI மருத்துவமனையில் பிறந்து அரை மணி நேரத்தில் ஆண் குழந்தை உயிரிழந்ததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டேட் பேங்க் காலனியைச் சேர்ந்த நிவேதிதா முதல் பிரசவத்திற்காக
இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை அரை மணி நேரத்தில் உயிரிழந்தது. இதனையடுத்து மருத்துவமனை தலைமை கண்காணிப்பாளர் பொன்வடிவின் அறையை முற்றுகையிட்ட அவரது உறவினர்கள் மகப்பேறு பிரிவில் இரவு நேர மருத்துவர் இல்லாததே குழந்தை உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,70,70,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதனால் கரூர் மாவட்ட காவிரி ஆற்றில் 1,30,000 கனஅடிக்கு அதிகமான தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை காவிரி நீர் சூழ்ந்ததால் அங்குள்ள மக்கள் சமுதாய நல கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் புகழூரில் காவிரியின் குறுக்கே சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் தடுப்பணை பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பொது கழிப்பிடத்தில் வடமாநில தொழிலாளர்கள் தூய்மை பணியை மேற்கொள்கின்றனர். அதில் 4 பேர் கடந்த 1 மாதமாக கழிவறையில் உள்ள அறையிலேயே தங்கி உணவு சமைத்து சாப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து நபர் ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்ட நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கு மாநகராட்சி ஆணையர் நோட்டீஸ் வழங்கியுள்ளார். தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தராமல் கழிவறை உள்ளேயே தங்க வைத்த நிறுவனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் 4ஆம் நாளில் காந்திமதி அம்பாளுக்கு விளைகாப்பு உற்சவம் நடைபெற்றது. காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து செப்பு கேடயத்தில் வெண்பட்டு உடுத்தி எழுந்தருளிய காந்திமதி அம்பாளுக்கு வளையல் பூட்டுவதற்கு நெல்லையப்பரிடம் அனுமதி கேட்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் வளையல், மலர்கள் கொண்ட சீர்வரிசை தட்டுக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு படைத்தனர். அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பெண்களும் இந்த வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ள நிலையில் எம்எல்ஏ அப்துல் வகாப் அம்மனுக்கு படைத்த பிரசாதங்களை பக்தர்களுக்கு வழங்கினார். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ഒരു അപശബ്ദം, അതായത് കേൾക്കാൻ പാടില്ലാത്ത വല്ലുകൾ തമ്മിൽ കൂട്ടിയിടിച്ച് മഴ വരുന്ന പുഴ വരുന്ന പോലെ പുഴയിൽ എന്തോ സംഭവിച്ചിട്ടുണ്ട്. അതായിരിക്കും ഇങ്ങനെ വരുന്നത് വയലിനോട് പറഞ്ഞ് ഞങ്ങൾ തിരിയുമ്പോഴേക്കും ഞങ്ങളെ വീട്ടിൻ്റെ മുന്നിൽ ഒരു സ്ത്രീ ഒഴുകി വന്നു. അവരൊഴുകി വന്ന് ഞങ്ങൾ വാതിലൊക്കെ ഇടിക്കുന്നുണ്ട്. എൻ്റെ മോൻ പോയെന്നൊരു കരഞ്ഞിട്ട് ഇടിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഞങ്ങൾ വാതിൽ തുറന്ന് നോക്കുമ്പോൾ ഒന്ന് അവരങ്ങൾ വീട്ടിലേക്ക് കയറ്റി തുറന്നു നോക്കുമ്പോൾ നമ്മളെ ഫ്രണ്ടിൽ കൂടെ ഒക്കെ വലിയ പാറയും കല്ലും മരങ്ങളൊക്കെ ഒഴുകി പോയിക്കൊണ്ടിരിക്കുക. അപ്പോൾ പിന്നെ ഞങ്ങൾക്ക് അവിടെ നിൽക്കാൻ പറ്റില്ല. അപ്പോൾ അടുത്ത വീട്ടിലെ ഒരു പയ്യ സന്തോഷം പറഞ്ഞിട്ടുണ്ട്, ചേട്ടാ വേഗം പേരും മക്കളെല്ലാം വെച്ചു, എല്ലാവരും പേരും നമുക്ക് ഇവിടുന്ന് പോകാറുണ്ട്. ഞങ്ങൾ നേരെ പോകാൻ കഴിയില്ല, അത്രയും ബുദ്ധിമുട്ടാണ്. കാരണം ഇങ്ങനെ വെള്ളം വരികയല്ലേ. സൈഡിൽ നിന്ന് ഇങ്ങനെ വേറെ വീട്ടിൻ്റെ സൈഡിൽ കൂടെ കയറി അവരെ പിന്നെ സ്റ്റെപ്പുമ്മ കയറിയിട്ട് ഞങ്ങൾ പോയിക്കൊണ്ടിരിക്കുക. അപ്പോൾ ആ ടോർച്ച് അടിച്ച് ഇങ്ങനെ അമ്മേനെ മോൻ എടുത്തിരിക്കുക, എൻ്റെ മോൻ എടുത്തിരിക്കുകയാണ്. മൂത്ത മോനെ എൻ്റെ ഭാര്യേനെ മരൊക്കെ പിടിച്ച് കൊണ്ടുകൊണ്ട് ഈ വീണിട്ട് വന്ന് അവർ പിടിച്ച് കൊണ്ടുപോകാം. ആ സമയത്ത് കിണറിൻ്റെ കൈവരിയൊക്കെ പോരും. ഞങ്ങൾ പോകുന്ന ഞാൻ കിണറ്റിനുള്ളിലേക്ക് വീണു, അങ്ങനെ കഴുത്ത് വരെ വെള്ളത്തിലായി. അപ്പോൾ ഞാൻ അതിലും താഴ്ന്നുമ്പോഴത്തേക്ക് എൻ്റെ മോനും പിന്നെ അടുത്തുള്ള സന്തോഷം പറഞ്ഞ പയ്യനെ പിടിച്ച് പൊക്കി. പൂർണ്ണമായും മെഡലാണ് ഈ ഒരു എഴുത്ത് നമുക്ക് ഇതിൽ നിന്നും കിട്ടിയിരിക്കുന്നത്. അത് ഒരു സമ്മാനങ്ങളെല്ലാം സമ്മാനമായിരിക്കുന്നത് ഫ്രിഡ്ജ് അതിനുള്ളിൽ രാവിലത്തേക്ക് മാറ്റിവെച്ച ഷംസുദ്ദീൻ്റെ വീടാണ് ഈ തകർന്നതെന്ന് ഏതാണ്ട് മനസ്സിലാവുന്നു. ഷംസുദ്ദീൻ്റെ വീട്ടിലെ പേഴ്സിൽ നിന്ന് ലഭിച്ച